அவர்கள் பேப்பரில் அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்ற உணர்வோடு நாம் ஒரு கற்பனை நயத்தோடு நாம் அனைவரும் சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயத்திலே நாம் நல்ல ஃபேன் போட்டு அமர்ந்திருக்கிறோம். அதை நான் சொல்லவில்லை, அமர்ந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தை நாமும் கூட அந்த கொல்கத்தா மாநிலத்துக்கு சென்று அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்து இது யாருக்காக, எனக்காகத்தான் என்ற உணர்வோடு இந்த உம்மன் தியானத்தை நாம் சிந்திக்க முயன்றால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே there will be a development in our spiritual life. இந்த உம்மன் தியானத்திலே முதல் வசனமாக பிதாவே இவருக்கு பண்ணியும் தாங்கள் செய்கிறது இன்னது அறியாதிருக்கிறார்கள் என்று லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்த நாம் பூக்கள் பூக்கின்றன. அதில் முதல் பூ மன்னிப்பு. மன்னிப்பு. ஒவ்வொரு பூவை பற்றியும் 7 பேர் அந்த பூக்கள் எவ்வாறு மலர்ந்திருக்கின்றது, எவ்வாறு நறுமணம் வீசுகிறது என்று கூறுவார். இந்த மன்னிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். உலக சரித்திரத்திலே கோரமான சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். அவர் உங்களுக்கு தெரியும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்கூடாத மக்கள் மத்தியிலே பல நற்காரியங்களை செய்து கொண்டிருந்த சமயத்தில் திடீரென்று ஒரு இரவு ஆளான சடம். He was illegally arrested. He was illegally arrested. He was harshly tried. He was sternly sentenced to death. He was gruesomely executed. கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த 4 காரியங்கள் illegally arrested. யூத வரலாற்றிலே அந்த சட்டத்திலே எந்த ஒரு குற்றவாளியையும் கைதியும் இரவிலே விசாரிக்கப்படாது என்றும் அவரை கொலை செய்வதற்கு இரவுக்குள்ளாக முடித்துக் விட்டார்கள். அந்த வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். நேற்று நடந்த வியாழக்கிழமைகளில் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு தெரியும். அவரை கொடூரமாக கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்து அவரை அங்கே சிலுவையிலே அடைந்தார்கள். அப்போது அவர் கூறியிருக்கலாம், ஈட்டியால் அவரை குத்தினார்கள். ஈட்டியால் குத்தின போது ஈனப்பிரதிகளை என்று ஏசவில்லை. வாரினால் அடிபட்ட சமயத்திலே வசை மாறி புரியவில்லை. ஆடியால் அடைந்த போது ஆணவத்தாரை என்று அரட்டவில்லை. எல்லாவற்றுக்கும் பொறுமையாக இருந்தார். சிலுவையை அடைந்தவுடன் முதலாக அவர் கூறின சத்தம் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று. Father, you forgive for what they have done, they do not know what they have done. என்ன செய்வது அறியாமல் செய்கிறார் என்று மன்னிக்கின்றார். அவருடைய வேதனை நமக்கு தெரியும். He was slipping, he was broken, mocking and spitting. துப்பினார், காரி துப்பினார். அப்படியே பொறுமையாக வைத்துக் கொண்டு அவர் பிதாவை இவரை மன்னியும் என்று அவர் தன்னுடைய வேதனையும் எல்லாவற்றையும் அடக்கி வைத்துக் கொண்டு தாங்கள் செய்யவில்லை அறியாதிருக்கிறார்களே என்று அவர் கூறினார். இதில் மன்னிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. உலகத்தில் மிக கடினமான காரியம் மன்னிக்கக்கூடிய ஒரு சிந்தனை. It is very, very hard to forgive people who wronged us. நமக்கு விரோதமாக செய்தவர்களை மன்னிப்பது மிக மிக கடினமான காரியம். highly impossible. மன்னிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் மன்னித்து காட்டினார். ஒருவேளை நாம் மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கலாம், மன்னிக்கலாம். ஆனால் நமது மனநிலையிலே மறப்போம் மன்னிப்போம் என்ற மனநிலை வருகிறதா இல்லை?